நேற்று பொங்கல் விட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன், நாளைக்கு கண்டிப்பாக நான் வந்து மாட்டு பொங்கல் கோலம்லாம் போடுவேன்னு சொன்னேன்ல, அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுறது நேற்று மாதிரி தான் ராஜா வீட்டுக்கிட்ட ஆன் பண்ணும் போதே மாட்டு பொங்கலுக்கு மாடு வந்துருச்சுல. ஸோ இன்றைக்கி ராஜா வீட்டில் 2 வாசல்லையும் சிம்பிளாக போட்டிருக்காங்க. பின்னல் கோலம் தான், நார்மல் கோலம். நெக்ஸ்ட்டு வீட்டில் நெக்ஸ்ட் தெரு போய் பார்க்கலாம். அவங்க ஊருக்கு போயிட்டாங்க போல், அதே கோலம் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே தான், எதுவுமே போடலை. ஓகே, நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாமா? இங்கே வந்து அதே கோலம் தான் போட்டிருக்காங்க. மாடு நிறையா வருது மாட்டு பொங்கலுக்கு அதுக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வீடு இது வந்து அந்த பாபாஜி கோயிலுக்கு ஆப்போசிட் வீடு பார்க்கலாம். இது வந்து நார்மல் குருவி கோலம் தான் போட்டிருக்காங்க. மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி மேக்ஸிமம் யாருமே கோலம் போடலையே. இது வந்து நார்மல் சிம்பிளான கோலம் தான் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வீட்டில் வாவ் சூப்பராக இருக்கே இது. பானை, அது பக்கத்தில் மாடு, கரும்பு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு என்ன கோலம்? இவங்க வந்து நார்மலாக தான் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லோரும் நார்மலாக போட்டிருக்காங்க. இவங்க வந்து பூக்கோலம் சூப்பரு. நெக்ஸ்ட் இது வந்து பிரதர்ஸ் பங்களாமா. இங்கேயும் சூப்பராக போட்டிருக்காங்க. நார்மல் கோலம் தான். 2 வாசல் இருக்கோ? அதே நார்மல் கோலம். இங்கே சின்ன, அது பெருசு, அவ்வளோதான். இங்கே நிறைய ஷூட்டிங்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன இது வந்து ரொம்ப லாங்காக போகும் இந்த வீடு. ரொம்ப லாங்காக போகும். இது வந்து கடைசியில் இது வந்து எங்கள் ஊரோட ஊர்னி. இந்த ஊர்னிக்கு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்கும். அது வந்து நெக்ஸ்ட் ஃபைனலி நம்ம வீட்டில் என்ன கோலம் பார்க்கலாமா? இது வந்து எங்கள் ஆயா வரைஞ்ச கோலம். ஓகே, ஒரு மாட்டோட தலை மட்டும் இருக்குது, மாடு மாலை போட்டிருக்க மாதிரி, அப்புறம் பொங்கப்பானை எல்லா சைட்லேயும் சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு வாவ், இது சூப்பராக இருக்கே. பூ, அதுக்கப்புறம் கரும்பு, மாடு. இது வந்து குட்டி கோயில். இங்கே நார்மலாக தாழ்ந்த பூ தான் போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆரம்பித்த இடத்துக்கு வந்தாச்சா. ஸோ இது வந்து அந்த ராஜா வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மண்டபம். இதுதான் அந்த மண்டபம். இந்த மண்டபத்தில் நல்ல கோலம் போட்டிருக்காங்க. இந்த கோலம் வந்து ஸ்டேட்டஸில் இருந்துச்சு, காமெடியாக இருக்குன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இது வந்து மனுஷனா இல்லை மாடா, இது ஒன்றுமே புரியலை. உங்களுக்கு எந்த கோலம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.